வாங்க இன்னைக்கு தங்கத்தை பத்தி பேசுவோம். கொஞ்ச நாளா தங்கத்தோட விலை ஏறி இறங்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன பதட்டத்தை கொடுத்திருக்கு இல்லையா? சரி, இந்த ஏற்ற இறக்கத்துக்கு பின்னாடி உண்மையில என்னதான் நடக்குது? ஒரு முதலீட்டாளரா நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு நாம ஒன்ன சேர்ந்து பார்க்கலாம். தங்கத்தோட விலைய பாக்கும்போது அடடா இது என்ன ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரியே போகுதேன்னு உங்களுக்கு தோணுதா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் அப்படி நினைக்கல. நிறைய முதலீட்டாளர்கள் இப்போ இதே மனநிலையில தான் இருக்காங்க. பாருங்க, இந்த வார்த்தைகள் நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமா? நாம நினைக்கிற அளவுக்கு இந்த விலை மாற்றம் நிஜமாவே அவ்ளோ பயங்கரமானதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை அலச போறோம்னா, முதல்ல இந்த ரோலர் கோஸ்டர் பயணத்தை புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அடுத்த விலை இலக்கு என்னவா இருக்கும்னு பாப்போம். ஆபரண தங்கமா டிஜிட்டல் தங்கமா எது பெஸ்ட்னு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் முதலீட்டு வழிய பத்தி பேசி கடைசியா எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்னு முடிக்க போறோம். சரி, வாங்க முதல்ல இந்த விலை மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நம்பர்ஸ பாப்போம். அப்பதான் நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்ப இங்க பாருங்களேன், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. போன சனிக்கிழமை 1 கிராம் விலை 9170 ரூபா. வாரத்தோட நடுவுல 9380 ரூபா வரைக்கும், அதாவது 200 ரூபாய்க்கு மேல ஏறிச்சு. ஆனா இந்த சனிக்கிழமை பார்த்தா மறுபடியும் 9160க்கு இறங்கிடுச்சு. ஆரம்பிச்ச இடத்துக்கே கிட்டத்தட்ட திரும்பி வந்துடுச்சு. பாத்தீங்களா? இதுதான் சைக்காலஜிக்கும் மேத்ஸ்க்கும் உள்ள பெரிய வித்தியாசம். 210 ரூபாய் ஏறிடுச்சுன்னு கேட்டா நமக்கு அது ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா கணக்குப்படி பார்த்தா அது வெறும் 2% மாற்றம்லாம். இந்த மாதிரி மாற்றங்களை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இருக்கிற இந்த விலையில தங்கம் மாதிரி ஒரு ஹை வேல்யூ பொருளுக்கு தினமும் 2-3% ஏறி இறங்குறது ஒரு புதிய நார்மல். நம்ம மைண்ட் செட்டை இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். சரி, இப்போதைய நிலவரம் இதுதான். அப்போ அடுத்து என்ன நடக்கும்? தங்கத்தோட விலை இனிமேல் எந்த பக்கம் போக வாய்ப்பிருக்கு? வாங்க பார்க்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க பொருளாதாரத்துல நடக்க போற 2 முக்கியமான விஷயங்கள் தங்கத்துக்கு ரொம்ப சாதகமா அமைய போகுது. ஒன்னு, அங்க வட்டி விகிதத்தை குறைக்க போறாங்க. இன்னொன்னு, பணவீக்கம் அதிகமாக வாய்ப்பிருக்கு. இந்த 2மே தங்கத்தோட விலையை உயர்த்தக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ இந்த காரணிகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வல்லுநர்கள் கணிக்கிற அடுத்த விலை இலக்கு 1 கிராமுக்கு எல்லா வரிகளும் சேர்த்து சுமார் 11,000 ரூபாய். ஆனா இது உடனே நடக்காது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் கணிப்பு கிடையாது. அடுத்த 18 மாசத்துக்குள்ள, அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல நடக்கக்கூடிய பொருளாதார மாற்றங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த இலக்க சொல்றாங்க. ஓகே, விலை இவ்ளோ தூரம் போகும்னு தெரியுது. இப்போ நம்ம மனசுல வர அடுத்த கேள்வி, எப்படி முதலீடு பண்றது? நேரடியா நகையா வாங்கலாமா, இல்ல டிஜிட்டல் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இது நமக்கு சரிப்பட்டு வரும். இப்ப இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். உங்களுக்கு அவசரத்துக்கு அடகு வச்சு கடன் வாங்கணும், கையில ஒரு பொருளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆபரண தங்கம் தான் பெஸ்ட். ஆனா இல்ல, நான் சின்ன சின்ன தொகையா யாருக்கும் தெரியாம சுலபமா வாங்கி விற்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஜிட்டல் தங்கம் ஒரு நல்ல ஆப்ஷன். சரி, ஒரு பக்கம் ஆபரண தங்கம், இன்னொரு பக்கம் டிஜிட்டல் தங்கம். அப்போ 2லயே இருக்கிற பெஸ்ட்டை எப்படி நம்ம எடுக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பரான 2 படி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா சொல்றாங்க. டிஃபன் காஃபி கணக்குல யோசிங்க. அதாவது சின்ன சின்ன தொகையா ஆரம்பிங்க. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்கா? அத முதலீடு பண்ணுங்க. நாளைக்கு 500 ரூபாய் இருக்கா? அத பண்ணுங்க. இந்த மாதிரி சின்னதா தொடர்ந்து செய்யறதுக்கு டிஜிட்டல் தங்கம் ரொம்ப வசதியா இருக்கும். எந்த ஒரு பிரஷரும் இல்லாம நம்மளால சேமிக்க முடியும். பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் தான். முதல்ல டிஜிட்டல் முறையில கொஞ்சம் கொஞ்சமா சேமிங்க. 2வது, உங்க இலக்கு எடைய, உதாரணத்துக்கு ஒரு 8 கிராம் சேர்ந்ததும் 3வதா அத அப்படியே உங்களுக்கு பிடிச்ச நகையா மாத்திக்கோங்க. இதுல உங்களுக்கு டிஜிட்டலோட எளிமையும் கிடைக்குது, ஆபரணத்தோட பாதுகாப்பும் கிடைக்குது. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்னே சொல்லலாம். தங்கம் விலை எப்ப ஏறும் எப்ப இறங்கும்னு கணிக்க முயற்சி செய்யாதீங்க. அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா நாம எவ்வளவு வாங்குறோம் அப்படிங்கிற நம்மளோட ஒழுக்கத்தை நம்மளால கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும். அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. சரி, எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இப்ப வருவோம். முதலீடு பண்றதெல்லாம் ஓகே, ஆனா அதுல நாம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது? இப்போ இருக்கிற உலகத்துல சுத்தி சுத்தி தகவல் கொட்டி கிடக்கு. வாட்ஸ்ஆப்ல, யூடியூப்லன்னு. இதுல எதை நம்புறது, யார நம்புறதுன்னு பெரிய குழப்பமே வரும். இந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க.
அதனால உங்க பணத்தை பாதுகாக்க இந்த விஷயங்களை எப்போ மனசுல வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் ட்ரேடிங் பண்றேன்னு சொல்லி நேரடியா பணத்தை கொடுக்காதீங்க. உண்மையான வல்லுநர்கள் யாரும் உங்ககிட்ட பணம் கேட்க மாட்டாங்க. எப்பவும் செபி, IRDA இல்லனா RBIல பதிவு செஞ்ச நிறுவனங்கள் மூலமா மட்டும் முதலீடு பண்ணுங்க. முக்கியமா நிச்சயமா லாபம் வரும்னு யாராவது சொன்னா அது முதல் அபாய அறிகுறி. சோ இந்த முழு கலந்துரையாடலிருந்தும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது தங்கத்தை பத்தின சில தகவல்கள் மட்டுமல்ல, உங்களுக்கான ஒரு தெளிவான திட்டத்தையும் தான். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த ஒழுக்கமான முதலீட்டு பயணத்தை ஆரம்பிக்க நீங்க இன்னைக்கு எடுக்க போற அந்த சின்ன முதல் ஸ்டெப் என்ன? யோசிங்க. இந்த அலசலில் எங்களோடு இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி.